அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போதான்டா சைலன்ஸ் சத்தத்தை மறந்து போயிருக்கிறோம். மறுபடியும் ஏன்டா நீ ஞாபகப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கார் இருக்குது. ஏதோ ஒன்றில் ஏதோ ஏசியை போட்டாலே அந்த சைரன் சத்தம் ஏண்டு கேட்குது. அதை மறந்து போய் இருக்கிறேன்டா, ஞாபகப்படுத்தாத. அன்பாத உறவுகளே, இன்னைக்கு யாலங்கா முதல் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் பிட்வீன் கொலம்போ அண்ட் குவைட் வில் ரெஸ்யூம் ஃப்ரம் திஸ் ஆஃப்டர்நூன் 8 இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. சந்தோஷம். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்றைக்கி திறப்பாங்களா, நாளைக்கு திறப்பாங்களா, இல்லை திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பலருமே தொடர்ந்தும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 9:08. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நான் இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 8:50 ஒரு 9 இந்த டைம் வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் சரி, இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த நியூஸ்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். சரியா, கலெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு இதை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் டைமை வந்து. நான் இந்த இப்போ கடைசியாக எடுத்த போஸ்ட் இது இந்த பாருங்க. சரியா 9:02. நல்லா பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 8 9:02. இப்போ எடுத்த போஸ்ட் இது. சரியா, இந்த இது அப்பாஸ் அர்காச்சியோடைய அந்த போஸ்ட் கடைசியாக லாஸ்ட்டாக அதுதான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்தது. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையிலேயே தான் இருக்குது. இன்னும் சரியான ஒரு அவங்க தீர்வு ஒன்று இன்னும் அறிவிக்கலை. அதே மாதிரி ஜேடி வென்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வைஸ் பிரசிடென்ட், we will continue to pressure Iran to open Strait of Hormuz. ஆனாலும் அவங்களே எங்களால் நம்ப முடியலை. அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை நம்புறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான தகவல், பிரிட்டிஷ் மேரிடைம் அத்தாரிட்டி இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி அப்டேட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. கமர்ஷியல் ஷிப் டார்கெட் பை அன்னோன் ப்ரொஜெக்டைல் ஆஃப் ஓமான் கோஸ்ட்ஸ். ஓமான் கடல் எல்லைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பல் மீதும் தாக்குதல் நடந்திருக்குது. இது வந்து நான் நினைக்கிற வகையில் இது முடிகிற மாதிரி தெரியல மக்களை. இது வேணுமென்னு இவனுங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் அவனுங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறானுங்க. இந்த பக்கம் கப்பல்கள் நிம்மதி இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. இன்னமும் கப்பல்கள் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு அமைதியின்மை தான் தொடர்ந்துமே அரபு நாடுகளுக்குள்ள நிலவும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. ஆனால் இது வந்து ஒரு பித்தலாட்டம் மாதிரி தெரியுது. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படுமா, அப்போ நம்ம இது இனிமேல் இதிலே போட்டுடலாமா, கார்கோலாம் வந்து அதாலேயே போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அன்பார்ந்த உறவுகளே, முடிஞ்சால் நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக கார்கோ போட விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக உங்களுடைய கார்கோக்களை வந்து, இப்போ எத்தனையோ கார்கோ இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, வேறு எந்த கார்கோக்கும் நான் ரெக்கமெண்ட் இல்லை. நிறைய கார்கோ இருக்குது. உங்களுக்கு நம்பகமான உங்களோட நண்பர்கள் சொல்லக்கூடிய, தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய கார்கோக்களில் நீங்கள் அனுப்பினா இப்போ ஓமான் வழியாக கார்கோ ஷிப்மெண்ட் போயிட்டுருக்குது. சரியா, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அப்படி அனுப்ப பாருங்கள். ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்ததுக்கு பிறகு அனுப்பிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா குறைஞ்சது எப்படியும் இந்த வருஷம் கடைசியோ அல்லது அடுத்த வருஷம் ஜனவரியோ கூட ஆகலாம். ஏன்னா அந்த ரூட்டு கிளியராகி எல்லாம் முடிஞ்சு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீ இதெல்லாம் குறைஞ்சி இந்த நிலைமை நார்மல் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் இன்சூரன்ஸ் காசை கூட்டியிருக்கிறாங்க கண்டெய்னர்களுக்கு, நிறைய இதுகள் வந்து புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்னும் அதிகமான கட்டணங்கள் தான் அரபிறப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய பொருட்களை நீங்கள் இப்போ அனுப்புகிறதா இருந்தால் ஓமான் வழியாக போகிறதுல அனுப்பலாம். டோர் டு டோர் போடும்போது எப்படியுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அறவிடுறாங்க. அதே மாதிரி ஸ்டோருக்கு போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு நார்மலான சார்ஜஸ் இப்போதைக்கு அறவிட்டு தான் இருக்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பம். என்ன மாதிரி அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு கார்கோட பேசிட்டு முடிவெடுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்றைக்கி நாளைக்கு திறப்பாங்களான்னு கேட்டால் திறந்தாலும் அதோடைய விரிவாக்கம், அதோடைய டெவலப்மெண்ட் எல்லாம் கிளியராகி எடுக்கிறது இந்த வருஷம் கடைசி ஆயிரும். அதுக்கு முதல்ல இவனுங்க அடிக்கிறத நிறுத்தணும். அட்டாக்கை நிறுத்தினா தான் என்னன்னாலும்
இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே எத்தனை 9வது கப்பலுக்கு அடிச்சிட்டானுங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பிரார்த்தனை பண்ணுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.